என் வாழ்நாளில் மறக்கவே முடியாத கல்யாணம்னா அது இந்த கல்யாணம் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கல்யாணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர்றது என்னதுன்னா சாப்பாடு. உண்மையா இல்லையா? அந்த சாப்பாடு மட்டும் ஒழுங்காக அமையலைன்னா நம்ம காண்டாயிரும். இது எனக்கு மட்டும்தானா உங்களுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீட்டில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கல்யாணம் நடந்திருக்கு. இது இந்த வீட்டில் 2வது கல்யாணம். ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு நான் போகலை. எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே போயிட்டு சாப்பாடு சும்மா தரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு சொல்லி நல்லா நம்மளை வெறுப்பேற்றிட்டாங்க. அதனால் இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக குடும்பத்தோடு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக வெயிட் பண்ணி கிளம்புன கல்யாணம் இது. சாப்பாடு சுமாராக இருக்குன்னாவே விடமாட்டோம், இதுவே சூப்பராக இருக்குன்னு சொன்னால் விட்டுருவோமா? பிரியாணி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு இந்த கஞ்சியும் பிடிக்கும். எப்போதுமே கல்யாணத்தில் இந்த ரவா கஞ்சி வைக்கும்போது திக்காக தான் இருக்கும். ஆனால் 65 நல்லா இருந்துச்சு. அந்த கஞ்சியில் மில்க் மேடு இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கஞ்சி சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் எல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே இருக்குது. ஒன்றுக்கும் சொல்லப்போனால் ஒரு 10 நிமிஷம் கேப்புங்க. அந்தளவுக்கு கேப்பு. என் வாழ்நாளில் எப்போதுமே நான் ஃபஸ்ட்டு இந்த கஞ்சியை குடித்ததே கிடையாது. பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் குடிச்சிருக்கேன். சரி விடுங்க, இதுக்கு மேலே பேச டைம் இல்லை. பிரியாணி நம்ம கிட்ட வந்துருச்சு, நம்ம இலைக்கும் வந்துருச்சு. பிரியாணியை பார்த்தோன்னே என் மைண்டுக்குள்ளே தோணுன விஷயம் என்னென்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு வாயில் வச்ச உடனே சொல்லிக்கிற அளவுக்குலாம் அந்தளவுக்கு இல்லையே, இதுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய பில்டப்பு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சரி, இதுதான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஐஸ்கிரீம் இருக்குது, அதையாச்சும் நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அதுக்கும் சரியான கூட்டங்க. எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் விடுவோமா? எப்படியோ அடிச்சு பிடிச்சி உள்ளே போய் எப்படியோ வாங்கி கொடுத்துட்டாங்க. ஐஸ்கிரீம் இருக்குது, கப்பு இல்லை, கப்பு இருக்குது, ஸ்பூனு இல்லை. எப்படியோ இருந்த 2 கப்பு 2 ஸ்பூனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு எதிர்பார்த்த பிரியாணி தான் கிடைக்கல, ஐஸ்கிரீமாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேர்த்திக்கிட்டேங்க. இதே மாதிரி நம்பி போய் ஏமாந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த ஐஸ்கிரீம் கிடச்சதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சுங்க.